ஆனால் இந்த 5 ஆண்டு காலம் என்ன நடக்கின்றது? இந்த 5 ஆண்டு காலத்தில் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், முதல்ல அவர்கள் என்ன சொன்னார்கள்? நாங்கள் வந்தால் அனைத்து குடும்பத் தலைவருக்கும் 1000 ரூபாய் என்று சொன்னார்கள். வந்து 27 மாதங்கள் கழித்து சட்டமன்றத்தில் அண்ணனுடைய தலைமையிலே போராடி, மாவட்ட கழக தலைமையில் அலுவலகத்தில் போராடி, பல கட்ட போராட்டத்துக்கு பின்னால் நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற காரணத்தினால் 27 மாதங்கள் கழித்து தான் அந்த 1000 ரூபாய் கொடுத்தார்கள். அப்பொழுது என்ன சொன்னார்கள்? நாங்கள் தகுதியானவர்களுக்கு கொடுக்கிறோம் என்று சொல்லி 1,13,00,000 பேருக்கு கொடுத்தார்கள். இப்பொழுது சட்டமன்ற தேர்தல் வருகின்ற காரணத்தினால் மீண்டும் ஒரு முறை நாங்கள் கணக்கெடுக்கிறோம் என்று சொல்லி இப்பொழுது 13,00,000 பேருக்கு கொடுக்கின்றார்கள். தேர்தல் நேரத்திலே வாக்குறுதி கொடுப்பது அனைத்து மகளிருக்கு என்று சொல்லிவிட்டு இறுதியாக நாங்கள் தகுதியானவர்கள் கொடுப்போம் என்று சொல்லி ஏமாற்றிய அரசு. எப்படி கருணாநிதி இருக்கின்ற போது 2006ஆம் ஆண்டு சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அனைவருக்குமே 2 ஏக்கர் நிலம் இலவசம் என்று சொன்னார். அம்மா அப்பொழுதே சொன்னார்கள், எல்லோருக்கும் குடியிருப்பிற்கு இடமெல்லாம் இருக்கின்றது, எப்படி நீங்கள் 2 ஏக்கர் நிலம் கொடுக்க முடியும் என்று கேட்டார்கள். ஆனால் பொய்யை சொல்லி அந்த தினம் ஆட்சிக்கு வந்தார்கள் என்று அவருடைய மகன் அதே போல பொய்யை சொல்லி 55 வாக்குறுதியை கொடுத்துவிட்டு இன்று தமிழ்நாடு ஒரு போராட்ட களமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. கொடுக்க முடியாத, நிறைவேற்ற முடியாத வாக்குறுதி எல்லாம் கொடுத்துவிட்டு இன்று மக்கள் எல்லாம் போராடி கொண்டிருக்கின்றார்கள், அரசு ஊழியர் போராடி கொண்டிருக்கின்றார்கள், இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஆக இது ஒரு புறம் இருந்தாலும் கூட இந்த 5 ஆண்டு காலத்தில் பட்ட கஷ்டங்களை நாம் வீடு வீடாக எடுத்துச் சொல்ல வேண்டும். ஏன் ஆகையால் நாம் செய்ய வேண்டிய பணி என்னவென்று சொன்னால், இதுகாரம் நாம் வீடு வீடாக ஒன்று கேட்டோம் என்றாலும் கூட வாக்கு கேட்கின்ற போது ஒரு 1000 பேர் 500 பேர் ஒன்றாக சென்று ஒரு ஊராக இருக்கட்டும் இல்லை வீதியாக இருக்கட்டும் ஓட்டு கேட்டு நெட்டலைக்கு ஓட்டு போடுங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்வோம். ஆனால் இந்த காலகட்டம் அதுவான காலகட்டம் இல்லை. இப்பொழுது அண்ணன் அவர்கள் 10 வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார்கள். நான் பின்னால் வருகின்றேன். அந்த வாக்குறுதியை எடுத்து வீடு வீடாக நாம் சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுக்கு புரியும். ஏன் நான் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், கடந்த முறை 2021ஆம் ஆண்டு அண்ணன் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இல்லத்தரசிகளுக்கு 1500 ரூபாய் என்று சொன்னார்கள். நம்முடைய கழகத்தினரும் கொண்டே பொதுமக்களிடத்தை சேர்க்கவில்லை. நமக்கு பத்திரிகை டிவியும் ஆதரவில்லாத காரணத்தினால் அவர்கள் 1000 ரூபாய் கொடுப்போம் என்ற செய்தி அவர்களுக்கு சேர்ந்து விட்டது. மக்கள் வாக்களித்து விட்டார்கள். நாம் 1500 ரூபாய் கொடுப்போம் என்ற செய்தி அந்த தினம் மக்களுக்கு சென்றடையாத காரணத்தினால் நாம் வெற்றி வாய்ப்பை இழந்து விட்டோம். அதே போலதான் இப்பொழுதும் ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி மக்களை ஏமாற்றுவதற்காக தினந்தோறும் டிவியிலும் பத்திரிகையிலும் அவர்கள் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை நடத்தி பொய்யை சொல்லிக் கொண்டு இருக்கின்றார். ஆக இதற்கு முதல் கட்டமாக நாம் செய்ய வேண்டிய பணி, இப்பொழுது வீடு வீடாக நான் கணக்கெடுக்க சொல்லி கிட்டத்தட்ட 20 நாட்கள் 25 நாட்கள் ஆகிவிட்டது. கிட்டத்தட்ட முடித்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். முடிக்கவில்லை என்றாலும் கூட 2 நாட்களிலே முடித்து விடுங்கள். அதுக்கு பின்னால் நாம் அந்த வீடு வீடாக செல்கின்ற போது அந்த நோட்டீஸை கொடுத்து அண்ணன் அவர்கள் இந்த 5 ஆண்டு காலம் நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டுக் கொண்டு இருக்கின்றோம் என்பதையெல்லாம் வீடு வீடாக நீங்கள் அமர்ந்து 2 நிமிடமாவது உட்கார்ந்து பேசினால் மட்டும்தான் மக்களுக்கு புரியும். இல்லை என்றால் 1000 ரூபாய் கொடுத்து விட்டார்கள், பஸ் கொடுத்து விட்டார்கள், ஆகையால் திமுக சொல்லுவா எங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டாங்க, பஸ் கொடுத்துட்டாங்க, அதனால எங்களுக்கு ஓட்டு போட்டு விடுவார்கள் என்று நாடாளுமன்ற தேர்தல் அதுபோல் நடந்த காரணத்தினால் அந்த நம்பிக்கையிலே இருக்கின்றார். அதை முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் வீடு வீடாக சென்று அந்த பிரச்சாரத்தை நாம் செய்ய வேண்டும்.